அமைச்சருடைய சகோதரர் இடத்தில் சிபிஐ இடி ரெய்டு நடத்துகிற போது அங்கே சம்மதம் இல்லாமல் சில பேப்பர்கள் கிடைக்கின்றன. அவருடைய நிறுவனத்தில், தனியார் நிறுவனத்தில் எதற்காக அரசாங்க வேலைக்கு இன்டர்வியூ போனவர்களுடைய பெயர்கள் இல்லை சில பேப்பர் சிபார்சுகள் அதெல்லாம் ஏன் அங்கே இருக்க வேண்டும்? அது முதலில் பதில் சொல்ல வேண்டும் அமைச்சர் நேரு. அவருடைய நிறுவனத்திற்கு இந்த விவகாரங்கள் ஏன் போக வேண்டும்? இடியினுடைய அந்த குற்றச்சாட்டை அவர் மறுக்கிறாரா? என் மேல பொய் வழக்கு போடுறாங்க, நான் சட்டப்படி எதிர்பார்ப்பேன், தேர்வு நேர்மையாக தான் நடந்தது. அந்த அந்த கதையெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், தேர்வு நேர்மையாக நடந்ததா இல்லையான்னு கோர்ட்டு சொல்லட்டும். நான் கேட்கறது, உங்க தம்பி ஆபீஸ்ல ஏன் அந்த பேப்பர்ஸ் ஒய் அங்க ஏன் இருக்கணும்? அது உங்க வீட்டில் இருந்ததுன்னா அது நியாயம். மந்திரியை பார்த்து, சார் நான் இந்த இன்டர்வியூ அப்ளை பண்ணியிருக்கேன், கஷ்டப்படுறேன், ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அப்போ கூட மந்திரிகளை என்ன சொல்லுவாங்க, நீ எக்ஸாம் நல்லா எழுதுப்பா, பார்க்குறேன்ப்பா அப்படின்னு தான் சொல்லி அனுப்புவாங்க. இதுதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது என்னடா சம்மந்தப்பட்டவங்க பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கு. அதுவும் இடி என்ன சொல்றாங்க, 2500 சில்லற பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காங்க, அத்தனை பேரும் லஞ்சம் கொடுத்தாங்க சொல்றாங்க. இல்லையே, 150 பேர்கிட்ட லஞ்சம் வாங்கியிருக்காங்க. அதுக்கான இது இருக்கு, கோடு வேர்டில் வாங்கியிருக்காங்க, 10 ரூபீஸ் இது பண்ணியிருக்காங்க, சட்டவிரோதமாக இது நடந்திருக்கு, மணி டிரான்ஸ்ஃபருக்கு எவிடன்ஸ் இருக்குன்றாங்க. இப்போ அதுதான் முக்கியமான பாயிண்ட். மணி டிரான்ஸ்ஃபருக்கு எவிடன்ஸ் இருந்திருந்தால் அது நிச்சயமாக கோர்ட்டுக்கு போகும். இவங்க எஃப்ஐஆர் போட வேண்டியது இவங்க என்ன நினைக்கிறாங்க, போலீஸு, டிஜிபி, கவர்மெண்ட்டு எஃப்ஐஆர் போட்டால் இடி உள்ளே வந்துடும். எஃப்ஐஆர் போட்டால் தான் வர முடியும்.